நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி இதே போன்ற பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் போதுதான் நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நட்சத்திர தம்பதியர் தாங்கள் பிரியப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு ஒட்டுமொத்த திரைத்துறையையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்தனர். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிமன்றத்தை நாடிய தனுஷ் 2024 நவம்பர் 27 அன்று விவாகரத்தை பெற்றார். இதனைத் தொடர்ந்துதான் பாலிவுட் மற்றும் டாலிவுட் நடிகையான மிருணால் தாக்கூருடன் தனுஷ் காதலில் விழுந்ததாக கிசுகிசுக்கள் ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பித்தன. ஆனால் இருவரும் அதை அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை. நடிகை மிருணால் தாக்கூர் தெலுங்கில் வெளியான சீதாராமம் படத்தின் மூலம் பான் இண்டியா அளவில் கவனம் ஈர்த்தவர். இவர் நடிப்பில் வெளியான ஜெர்சி, ஹாய் நானா ஆகிய படங்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. அல்லு அர்ஜுன் நடிப்பில் அட்லி இயக்கும் படத்தில் மிருணால் தாக்கூர் நடித்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் சம்யுக்தா சண்முகநாதன், சமந்தா உள்ளிட்ட நடிகைகள் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட நிலையில் தனுஷ் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறாரா? அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிடுவாரா என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். சினிமாவை தாண்டி ஹிந்தியிலும் சமீப காலமாக அதிகம் நடிக்கத் தொடங்கியிருந்தார் தனுஷ். கடந்த வருடம் தேரே இஷ்க்மேன் என்ற ஹிந்தி படத்திலும் நடித்திருந்தார். மேலும் பாலிவுட் பிரபலங்களின் பார்ட்டியில் அடிக்கடி கலந்து கொள்ளும் தனுஷின் போட்டோ, வீடியோக்களும் வைரலாகி வந்தன. அதாவது சன் ஆஃப் சர்தார் 2 படத்தின் சிறப்பு திரையிடலுக்காக தனுஷ் மும்பை சென்றபோது தனுஷும் மிருணால் தாக்கூரும் ஒன்றாக கைகோர்த்து நடந்த வீடியோ இணையத்தில் வைரலானது. அப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பேசிக்கொண்ட காட்சிகளும் பதிவானது. அதை பார்த்த ரசிகர்கள் அப்போ அதானே என யூகிக்க ஆரம்பித்தனர். மேலும் எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றியது போல் அமைந்தது தனுஷின் தேரே இஷ்க்மேன் பட வெற்றி கொண்டாட்டத்தில் மிருணால் தாக்கூர் கலந்து கொண்டதுதான். அந்த படத்தில் அவர் நடிக்கவில்லை என்றாலும் வெற்றி கொண்டாட்டத்தில் அவர் கலந்து கொண்டது பல கேள்விகளை பற்ற வைத்தது. அதோடு மட்டுமல்லாமல் தனுஷின் 2 சகோதரிகளையும் மிருணால் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்கிறார் என்பதும் ரசிகர்களின் கவனத்தை இன்னும் ஈர்த்தது. துப்பறியும் சாம்புவாக மாறி அவரது ரசிகர்கள் இவ்வளவு இன்ச் பை இன்ச்சாகவும் துல்லியமாகவும் துப்பறிவார்கள் என தனுஷ் கனவிலும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். கடந்த 2004ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். தனது பட இசை வெளியீட்டு விழாக்களில் தனுஷ் தனது மகன்களுடன் கலந்து கொள்கிறார். விவாகரத்திற்கு பிறகு தனுஷ் சினிமாவில் கவனம் செலுத்தி வந்த நிலையில்தான் நடிகை மிருணால் தாக்கூரை வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தை முன்னிட்டு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 42 வயது தனுஷுக்கும் 33 வயது மிருணால் தாக்கூருக்கும் எளிமையான முறையில் திருமணம் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தனுஷ், மிருணால் தாக்கூர் தரப்பிடமிருந்து திருமணம் குறித்த எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. வதந்திகளாகவே சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. இப்படி தொடரும் வதந்திகள் குறித்து ஏற்கனவே பேசியிருந்த மிருணால் தாக்கூர், தனுஷ் என் நல்ல நண்பர் மட்டுமே, இது எல்லாம் வேடிக்கையான வதந்தி என்று கூறியிருந்தார். மேலும் அந்த மும்பை நிகழ்வுக்கு தனுஷ் அல்ல, நடிகர் அஜய் தேவ்கன் தான் தன்னை அழைத்ததாகவும் அவர் விளக்கமளித்திருந்தார். இதுவரை பரவும் இந்த தகவல் குறித்து தனுஷ் தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணே பாடலை பாடி கண் பாஷை பேசினால் நாங்கள் என்ன செய்வோம், கன்ஃபியூஷன் ஆகிறோம் உள்ளுக்குள்ளே என தனுஷின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள்.
அதுவரை நாமும் காத்திருப்போமே. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.